அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா பார்க்கக்கூடிய செய்தி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தி பார்க்க போறோம். என்னடா அரசியலை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோமே, இன்னைக்கு திடீர்னு கண்டென்ட் மாறுதே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எவ்வளவு நாளைக்கு தான் அரசியலே பேசிக்கிட்டு இருக்குது? ஒரு மாற்றமா இன்னைக்கு பிக் பாஸ் பத்தி பேசுறோம். ஏன்னா பிக் பாஸ்லயும் நிறைய அரசியல் இருக்கு. நம்ம அதுல உள்ள அரசியலையும் பார்க்க போறோம். அதுல உள்ள பொழுதுபோக்கு, அதாவது மக்களுக்கு தேவையான அரசியல், மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு எல்லாத்தையும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பா பாத்தீங்கன்னாக்க நேற்று தான் முதல் நாள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்குனுச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா போட்டியாளர்களும் அறிமுகமானாங்க. இதை நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் ஆங்கரா இருந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. முன்னாடி கமலஹாசன் இருந்தாரு. பல எதிர்ப்பு, பல விமர்சனங்களுக்கு மத்தியினால அவரு பிக் பாஸ்ல இருந்து விலகிறதா அறிவிச்சிட்டு இப்ப விஜய் சேதுபதி நடத்திக்கிட்டு இருக்காரு. மிக மிக யதார்த்தமான ஒரு பேச்சு வழக்கு அவருடையது. ஒரு நிகழ்ச்சிக்காக பேசுவோங்கிற இல்லாம பொதுவா மக்கள்கிட்ட எப்படி நம்ம சகஜமா பேசுவோம் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. நல்லா இருக்கு. ஆனா விஜய் சேதுபதி பேசுறதுலயும் சிலர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட மண்டலம், அதாவது கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு விஜய் சேதுபதியை. அது ஏன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுல நடிகர் ரஞ்சித் இப்ப இப்ப 8ல பிக் பாஸ் 8ல போட்டியாளராக கலந்துக்கிட்டு இருக்காரு. அவரை அறிமுகப்படுத்தும் போது நடிகர் விஜய் சேதுபதி ஒரு பாத்தீங்கன்னாக்க, உங்களுடைய அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. இவர் டக்குன்னு இப்போ எடுத்த படம் கவுண்டம்பாளையம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கவுண்டம்பாளையமான்னு கேட்டோம்னா இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தீங்கல்ல அப்படின்னா அந்த படத்து பேரை சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்க, அந்த கவுண்டம்பாளையம் படம் நல்லா இல்ல, அந்த மீனிங்ல தான் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிட்டாரு. ஆக்சுவலா வச்சுதான் செஞ்சிருக்காரு. ரஞ்சித்தை வச்சு செஞ்சிட்டாருங்கிற மாதிரில இன்னைக்கு பரபரப்பா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதிய. ஒரு யதார்த்தவாதி, ஆனா நல்லா வச்சு செஞ்சாரு. நிறைய பேர் ஒரு ஒரு வைரலா ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. என்னன்னாக்க, சார் நீங்க சாப்பிட்டீங்களா, எங்க ஊர் சைட்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்து கூட்டு வந்த 2 பேர் தான். அதுவும் வேற ஆளு கூட கிடையாது. ரஞ்சித்து கூட்டு வந்த 2 பேரும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டீங்களான்னு எங்க ஊர்ல கேட்போம், எல்லா ஊர்லயுமே சாப்பிட்டோம் தான் கேட்பாங்க அப்படின்னு அந்த வச்சு செஞ்சதுதான் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேலே ஒரு படியா போய் கவுண்டம்பாளையத்தையே வச்சு செஞ்சிருக்காரு நம்ம விஜய் சேதுபதி. அது எந்த ஒரு மீடியாவும் வரல. நம்ம விரைவில் அதையும் ஒரு ஷார்ட்ஸா வீடியோ எடுத்து போடுவோம், கவலைப்படாதீங்க. அதையும் நம்ம வச்சு செய்வோம். சரி, போட்டி தொடங்கிருச்சு. போட்டி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்க, கடந்த அதாவது 7 நிகழ்ச்சிகள்லயும் பாத்தீங்கன்னாக்க ஒரு வாரத்துக்கு மேல ஒரு மாதிரியா இருக்கும். அது வரையும் சண்டை எல்லாம் யாருக்கும் வராது. எத்தனை இது வந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் வருவாங்க. பிக் பாஸை பொறுத்த வரையும் அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு, ப்ரோமோ. எப்படி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிக் பாஸ்ல பப்ளிசிட்டி ஆகும்ன்ட்டு எல்லா போட்டியாளர்களுக்குமே தெரியும். அதை பார்த்துட்டு தானே வராங்க. அப்படிங்கும்போது இந்த இதுலயும் அப்படி இருக்குமான்னு பாத்தீங்கன்னாக்க, இங்க வந்தோடனே ஒரு ஆப்பு வச்சுட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு போட்டியாளர் வெளியாகிறது அப்படின்னு. ஏண்டா அவங்க முழுசாவே அந்த வீட்டை பார்த்திருக்க மாட்டாங்க. பாவம் அந்த சின்ன பொண்ணு சாச்சனா, அதாவது மகாராஜா படத்துல இதே விஜய் சேதுபதிக்கு மகளா நடிச்சிருப்பாங்க. மிக அருமையான நடிப்பு அந்த படத்துல. ஒரு யதார்த்தமான பெண். அந்த பெண் பேசும்போதே பாத்தீங்கன்னாக்க, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு மெச்சூரிட்டி இல்லாம, இப்பதான் அந்த பொண்ணுக்கு 21 வயசு ஆகுது. இப்பதான் ஒரு மெச்சூரிட்டி ஆகுது. எதுக்காட்டி இவ்வளவு ஒரு வெளி உலகத்தை பாக்குறதுக்காண்டி ஒரு ஆசையா, எவ்வளவு ஒரு ஆசையோட வந்திருக்கும். இந்த விஜய் டிவி வீணா போனவனுங்க என்ன பண்ணிவிட்டானுங்கனாக்க, 24 மணி நேரத்துல அவங்க ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்திருப்பானுங்க. அவங்க என்ன ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கனாக்க, இந்த ரவீந்திர வெளியில இருந்து நிறைய விமர்சனம் பண்ணியிருந்தாரு. 7 எபிசோட்லயும் பாத்தீங்கன்னாக்க கொட்டச்சில கொடுத்துட்டு இருந்தாரு விஜய் டிவிக்கு. ஏன்னா போன இதுல பாத்தீங்கன்னாக்க, யாரு வின் பண்றது அப்படிங்கிறதுல அர்ச்சனாவா அப்படின்னா, அர்ச்சனா இப்பதான் வந்துச்சு. இதை எப்படி கொடுக்கலாம், ஆச்சா அமைச்சா அவங்களாம் வெளியில பெய்ட் ப்ரோமோ பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜய் டிவி விமர்சனம் பண்ணாரு. இவன் அவங்களுக்கு வேண்டிய ஆளுக்கு தான் கொடுக்குறாங்க அப்ப அப்படின்னு. ஏற்கனவே அப்படிதான் விக்ரமுக்கும் அசீமுக்கும் வந்த போதும் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை இதே ரவீந்தர் தான் கிளப்பி இருந்தாரு.
அதாவது வெளியில உட்காந்து விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, நம்ம எப்படிதான் விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதையும் அவர் ரவீந்தரையும் வந்து விஜய் சேதுபதி நல்லா வச்சு செஞ்சாரு. நீங்க வெளியில உட்காந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களே, இப்ப நீங்க உள்ள வந்துட்டீங்களே, உங்களுக்கு இந்த வேலையை யாரு பாப்பாங்கிற மாதிரி கேட்டாரு. அதுக்கு அந்த ஆள் பக்கான்னு இருந்தாரு மனுஷன், ஒன்னும் சொல்ல முடியல. அதாவது விஜய் டிவியை வந்து விமர்சனம் அதிகமா பண்ணால இந்த ஆள் இந்த 8வது நிகழ்ச்சிலையும் வந்து ஏதாச்சும் கோளாரா கொடுப்பாரு அப்படிங்கிறக்காண்டி தூக்கி உள்ள வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறக்காண்டி உள்ள வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இந்த மன்னர்கள் காலத்துல மன்னர்களை யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்க, இல்ல மன்னர்களை யாராச்சும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க தூக்கி ஜெயில போட்டுருவாங்க, பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி இப்ப இந்த ரவீந்திர தூக்கி லாக் பண்ணி வச்சிருக்காங்க விஜய் டிவில. பிக் பாஸ்ல நீ இரு, உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுறோம், நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம், சும்மா அந்த மூலையில வந்து அந்த நண்டு பிராண்டு விளம்பரம் இருக்கு பத்திலா, அந்த இடத்துல நீ உட்காந்துக்கிட்டு உனக்கு வந்து நாங்க காசும் தரோம், என்ன எங்களுக்கு ஒரு விளம்பரம் ஆயிருச்சு அப்படிங்கிற பேர்ல வந்து ரவீந்திர தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. இதுதான் மேட்ரு. மற்றபடி வந்து அந்த அளவு அவர் வந்து பெரிய ஒரு போட்டியாளர்லாம் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு டப்பு கொடுக்குற ஒரு கடுமையான ஒரு போட்டியாளர்னு சொல்லுவாங்கல்ல, போன வாட்டி எப்படி இந்த அசீம் இருந்தாரு, அது மாதிரிலாம் கிடையாது. இவர் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாரு. அது ஒரு விஷயம். அவருடைய உடல் இதை பத்தி நம்ம வந்து கேலி பண்ணல, இது பண்ணல. அதனால அவர் வந்து பொதுவாகவே அவங்க மனைவியே சொல்றாங்க, இங்க இருக்க டம்ளர் தூக்கி இவங்களுக்குள்ள வைக்க மாட்டார் சார் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அது மாதிரி உள்ள ஆளா வந்து நீங்க போட்டியாளரை தேர்ந்தெடுத்ததே மிக தவறு. அவர் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கனாக்கா, இதுதான் வெளியில இருந்தாக்க விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு, விஜய் டிவிக்கு ஏற்கனவே கெட்ட பேர் இருக்கு, இப்ப மறுபடியும் எதுவும் கெட்ட பேர் ஆயிருமோ அப்படிங்கிறக்காண்டி இது உள்ள தூக்கி வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் தான் ஆக்சுவலா வெளியில போவார்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. எதிர்பாராதாம பாத்தீங்கன்னாக்க இந்த பொண்ணை போய் வெளியில அனுப்பிச்சிருக்காங்க. பாவம், எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கும். என்ன ஒண்ணு வந்து ரவீந்திரன் அமைச்சிருக்கணும், இல்லைன்னா ரஞ்சித் அமைச்சிருக்கணும். 2 பேர்த்தையும் விட்டு போட்டு இந்த பொண்ணு வந்து அதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து முதல் நிகழ்ச்சியில எப்படி வந்து ஓவியா ஒரு பெரிய விஜய் டிவில மட்டும் உலகம் முழுவதுமே எப்படி ஒரு பப்ளிசிட்டி ஆனாங்களோ அதே மாதிரி ஆயிருக்கும் இந்த பொண்ணு உள்ள இருந்திருந்தா. ஏன்னா இதே வயசு உள்ள பொண்ணுதான் வந்து நம்ம வனிதா அவருடைய மகள் ஜோவிகா போன வாட்டி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கும் இதே தான். அவங்களுக்கு வந்து அவ்வளவுதான், ரொம்ப இந்த பொண்ணோட ரொம்ப மெச்சூரிட்டி கம்மி. இவங்களாச்சும் ஒரு 2 படத்துல நடிச்சிருக்காங்க, அதுவும் வந்து ஒரு பெரிய ஆக்டரோட ஒரு பெரிய படத்துல நல்லா ஹிட் படம். அது சமீபத்தில் ஹிட்டான படம். அந்த பொண்ணுனாலதான் அந்த படமே ஹிட் ஆனிச்சு. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு திறமை உள்ளது. யோகிகா கூட எந்த படத்துலயும் நடிச்சது இல்லை, ஒரு நாடகத்துல கூட நடிச்சது இல்லை, அதுக்கு நடிக்கவும் தெரியாது, முதல்ல அதுக்கு எதுவுமே தெரியாது. அதை கொண்டு வந்து வச்சிருந்தானுங்க. கிட்டத்தட்ட 80 நாளைக்கிட்ட 70 75 80 நாளைக்கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் போன வாட்டி. அப்படி இருந்த பொண்ணு இதை 24 மணி நேரத்துல வெளியிடுறீங்களா? உங்களுக்கு மனசாட்சி எதுவும் இருக்கா இல்லையா? பாவம், அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட வந்திருக்கும். இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? மக்கள் மத்தியில இப்ப ரொம்பவே வந்து கடுமையான எல்லாருமே கண்ணை தெரிச்சுட்டு இருக்காங்க, எதிர்ப்பு. அதாவது விஜய் டிவியோட பிக் பாஸ் நேயர்கள் உலகம் முழுவதுமே இருக்காங்க, லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. உலகத்து அதாவது வேர்ல்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, பல நாடுகள்ல இருந்து பாக்குறாங்க தமிழர்கள், உலகம் முழுவதும் பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில வந்து இது 24 மணி நேரத்துல நீங்க வச்சதே தவறு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரமாச்சும் வச்சிருக்கலாம், 24 மணி நேரத்துல வச்சதே தவறு. அதுவும் வந்து குறிப்பிட்டு வந்து ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணு வந்து யதார்த்தமா சொன்னுச்சு. அதாவது இவங்க வெளியில போறதுக்கு பத்தியில நானே வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நம்ம நண்பரோட பேசிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்காண்டி நான் செய்வேன்டா, உங்களுக்காண்டி உயிரே கொடுப்பேன்டா சொல்லுவோம்ல, அந்த ஒரு கண்டென்ட்ல இது சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அதை வந்து ஒரு பெருசா எடுத்துட்டு அதையே வந்து காரணமா சொல்லி எல்லாரும் வந்து இந்த பொண்ணை வெளியாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, காரணம் சொல்லியிருக்காங்க. அதையும் விஜய் டிவி வந்து வெளியாகிருக்கு. இது வந்து அதாவது பிக் பாஸோடைய நேயர்களுக்கு, பிக் பாஸோடைய பார்க்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தம். விஜய் டிவி கண்டிப்பா வந்து நீங்க வந்து அந்த பொண்ணை மறுபடியும் நீங்க வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கணும், உள்ள மறுபடியும் கொண்டு வரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமுமே. பிக் பாஸ் பார்க்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமும் அந்த பொண்ணு மறுபடியும் உள்ள வரணுங்கிறது தான். இதுக்கு பதிலாக நீங்க வந்து சும்மா தண்டமா ஒரு ஆளை உட்கார வச்சிருக்கீங்க பாருங்க, அவரை நீங்க அனுப்பிச்சு விட்டுனா கூட கொண்டாடி இருப்பாங்க. என்ன காரணத்துக்காண்டி எதுக்காண்டி நீங்க ரவீந்தர்லாம் தூக்கி உள்ள உட்கார வச்சிருக்கீங்க? தேவையாது. இந்த பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலாங்கிற மாதிரி இந்த பருத்தி மூட்டை அவர் வீட்லயே இருந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கலாம், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து வெளியில இருந்து அவர் எதுவும் கெட்ட பேரை ஏற்படுத்திட்டு வராங்கிறக்காண்டி நீங்க தூக்கி உள்ள கொண்டு லாக் பண்ணி வச்சிருக்கீங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல வந்து அவரை வெளியாக்கிட்டு அந்த பொண்ணை உள்ள கொண்டு வர பாருங்க.
இதுதான் முதல் நாள், அதாவது 8வது பிக் பாஸ் உடைய முதல் நாள் விமர்சனம் இதுதான். அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னாடி எப்படி நடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வரும், அது மாதிரி இங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், எல்லாம் இருக்கு, ரெடியா வச்சிருக்கோம், எல்லாம் எழுதி ரெடியா வச்சிருக்கோம். அடுத்தடுத்து இதுல பார்ப்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிருக்கு, நாளைக்கு இன்னைக்கு ஆமா இன்னைக்கு 2வது நாள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரும். இது நேத்தியோடைய ரிவ்யூ தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நடக்கிறது வந்து நாளைக்கு வரும், இப்படிதான் ஒரு நாள் வரும். சரிங்களா? அதனால இன்னைக்கு ரிவ்யூ வந்து நேத்திக்குள்ள நடந்தது முதல் நாள் இது. இன்னைக்கு 2வது நடக்கிறது வந்து நாளைக்கு வரும் கண்டிப்பா. அதுல வந்து யாரை வச்சு நம்ம வச்சு செய்ய போறோங்கிறத பார்ப்போம் கண்டிப்பா. இதுல நடிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்கள பத்தி தான் முழுசா பேச போறோம். யாரு ஒரிஜினலா வந்து இந்த பிக் பாஸ் நேர்மையா இருக்காங்க, யாரு நடிக்கிறாங்கன்னு தொடர்ந்து நம்ம வந்துகிட்டு இருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பிக் பாஸ் உடைய ரிவ்யூ தொடர்ந்து தினமும் சரியாக 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ள நம்ம அங்கே பிக் பாஸ் நிகழ்ச்சி முடியும் போதோ இல்லை ஆரம்பிக்கும் போதோ நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்துடும். ஒவ்வொரு நாளைக்குள்ள ரிவ்யூ கண்டிப்பா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பிக் பாஸை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும், யாரு உள்ள இருக்கலாம், யாரு வெளியில போகணும், இதுல உள்ள அரசியல் என்ன, இதுல உள்ள பொது கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய்.